நம்ம கிணற்றில் பதிவு பண்ண காணொளி தான் இது. இந்த ஏரிவாவா மீன்களை தூண்டில் போட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதற்கு முன்னர் ஒரு தெளிவான காணொளி பதிவு பண்ணலான்னு கிணற்றோட கடைசி படிக்கட்டில் குச்சியில் கேமராவை கட்டி ஆழப்பகுதியில் வச்சு தான் பதிவு பண்ணினேன். மீன்கள் நிஜமாக அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சுது. தண்ணீரோட நிறமும் ரொம்ப அழகாக இருந்தது. நான் எந்த ஒரு மாறுதலும் பண்ணலை இந்த காணொளியில். இயற்கையாகவே கிணற்று நீரானது அவ்வளோ அழகாக இருக்குது, தெளிவான நிலையிலையும் இருக்குது. முக்கியமாக அந்த ஷார்க் மீனை கேட்டிருந்தீங்க, அதாவது ஷார்க் கேட்ஃபிஷ். இப்போ தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒன்றின் பின் ஒன்றாக ஆழப்பகுதியில் தான் நீந்திட்டு இருக்கோம். ஏன்னா கிணற்றோட கடைசி படிக்கட்டு இது. இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா கிணற்றில் இருக்க எல்லா மீன்களுமே கலவையாக இந்த இடத்துக்கு வரும். முக்கியமாக அந்த ஷார்க் கேட்ஃபிஷையும் பதிவு பண்ணியாச்சு, ஏரிவாவா மீனையும் பதிவு பண்ணியாச்சு. கரிமீன்களும் இடையில வந்துட்டு போகும். அது போக திலேப்பி மீன்கள் இந்த மண் பரப்பில் தான் கூடமைக்கும். அதனால் கூட்டமாக இந்த இடத்துல தான் நீந்திட்டு இருக்கோம். காணொளி மிக தெளிவாக பதிவாச்சு.